Hello children, welcome to SS 10th Mathma. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா trigonometry. அதுக்கு முன்னாடி this video is sponsored by BuyMode e-shopping mobile app. Okay, நம்ம டாபிக் உள்ள போலாம். Trigonometry example 6.9. Question பாத்தீங்கன்னா prove that cosecant theta minus sin theta, secant theta minus cos theta, tan theta plus cot theta which is equal to 1 ன்னு கொண்டு வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எல்ஹெச்எஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே எடுத்து எழுதிக்கிறோம். கொசிகன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா, சீக்கன் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா, டேன் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டான்னு எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். கொசிகன் டீட்டா அப்படின்னா 1/sin டீட்டா. அதை வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். இங்கே கொசிகன் டீட்டாக்கு பதில் என்ன எழுதலாம்? 1/sin டீட்டா. அதுக்கப்புறம் சீக்கன் டீட்டா அப்படின்னா என்னதுன்னா 1/cos டீட்டா. ஸோ அதையும் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். சீக்கன் டீட்டா அதுக்கு பதிலாக 1/cos டீட்டா மைனஸ் இந்த காஸ் டீட்டா ஆசிட்டஸ் அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேன் டீட்டான்னு இருக்குது. டேன் டீட்டா அப்படின்னா சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. ஓகேவா? ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். சைன் டீட்டா பை காஸ் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டா அப்படின்னா காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. ஸோ காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. ஸோ இதை எழுதிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து 1/sin டீட்டா மைனஸ் சைன் டீட்டான்னு இருக்குது. அதாவது டிவைடட் பையில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ நம்ம டிவைடட் பை சேமாக இருந்ததுன்னா, டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா மேலே இருக்கிறத நம்ம சேர்த்து எழுதிடலாம். ஸோ இப்போ சேமாக வரணும்னா என்ன பண்ணுவோம்? கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். சேமாக வரணும்னா இங்கே சைன் டீட்டா இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்? இன்டூ சைன் டீட்டா. இங்கே சைன் டீட்டாவால் இன்டூ பண்ணால் மேலேயும் சைன் டீட்டாவால் இன்டூ பண்ணுவோம். அப்போ சைன் டீட்டா இன்டூ சைன் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டான்னு ஆகுமா? ஸோ 1 - சைன் ஸ்கொயர் டீட்டா பை சைன் டீட்டா. அதே மாதிரி தான் இங்கேயும் 1/cos டீட்டா மைனஸ் காஸ் டீட்டா டிவைடட் பை 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? காஸ் டீட்டாவால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணால் 1 - காஸ் ஸ்கொயர் டீட்டா பை காஸ் டீட்டா அப்படின்னு ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா சைன் டீட்டா பை காஸ் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா பை சைன் டீட்டான்னு இருக்குது. இப்போ டினாமினேட்டர் நம்ம சேமாக கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். ஸோ சைன் டீட்டாவால் இங்கே மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ சைன் டீட்டா இன்டூ சைன் டீட்டா வந்து சைன் ஸ்கொயர் டீட்டான்னு ஆகும். காஸ் டீட்டா இன்டூ சைன் டீட்டா வந்து காஸ் டீட்டா சைன் டீட்டா. அதே மாதிரி இங்கே காஸ் டீட்டாவால் மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் டீட்டா, கீழே வந்து சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஸோ ரெண்டுமே டினாமினேட்டர் சேமாக இருக்கும். ஸோ ஒரே டினாமினேட்டர் எடுத்து எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இது நமக்கு சைன் ஸ்கொயர் டீட்டா மட்டும் வேணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? இங்கே இருக்க ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா அந்த சைட் போகுமா? இதோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ப்ளஸ் அந்த ப்ளஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ்ன்னு ஆகும். ஸோ 1 - காஸ் ஸ்கொயர் டீட்டா. அப்போ இங்கே இருக்கிற 1 - காஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக என்ன எழுதலாம்? நம்ம சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாமா? அதுக்கப்புறம் 1 - சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போ அதுவே காஸ் ஸ்கொயர் டீட்டா இங்கே வச்சுட்டு இந்த ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அந்த பக்கம் போச்சுன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 - சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வரும். ஸோ இங்கே 1 - சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாமா? ஸோ 1 - சைன் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் டீட்டா, 1 - காஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் டீட்டா. இங்கே பாருங்கள், சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. இது வந்து ஒரு ஐடென்டிட்டி நமக்கே தெரியும். காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம இதுக்கு பதிலாக என்னென்னு போடலாம்? 1 போட்டுடலாம். ஸோ டிவைடட் பை கீழே எத்தனை இருக்குது? இங்கே ஒரு சைன் டீட்டா இருக்குது, இங்கே ஒரு சைன் டீட்டா இருக்குது. ஸோ சைன் டீட்டா இன்டூ சைன் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா, காஸ் டீட்டா இன்டூ காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா. இப்போ மேலேயும் கீழே ஒரே நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்குது. காஸ் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா, சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா மேலேயும் கீழேயும் கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆகி 1 வரும். ஸோ 1 × 1 என்ன வரும்? 1 தான் வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு RHS. RHS என்ன கொண்டு வர சொல்லியிருக்காங்க? 1 தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. நம்ம RHS 1 கொண்டு வந்துட்டோம். ஸோ LHS ஈக்குவல் டு RHS. ஸோ இந்த சம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி இந்த சம் முடிச்சிடலாமா? ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.